அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. மஞ்சள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை நிதித்துறைக்கு கோப்பு சென்றது. அது என்ன பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மஞ்சள் கார்டு அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். மஞ்சள் கார்டு என்ன, அதனால எதுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த செய்தியில் பார்க்க போறோம். இது போன்ற ரேஷன் மற்றும் மக்களுடைய சலுகைகள் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்துள்ள இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி அரசு வேகப்படுத்தி வருகிறதாக சொல்ல வந்த இந்த நிலையில நிதித்துறையினுடைய ஒப்புதல் கிடைத்தும் இத்திட்டம் விரைவில் துவக்கி வைக்கப்படலாம் சொல்றாங்க. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அறிவிப்பு விரைவாக வெளியாக உள்ள சூழ்நிலையில மக்கள் நலத்திட்டங்களை ஒரு வேகப்படுத்தி முடித்து வருகிறதாக சொல்ல வராங்க. குறிப்பாக சட்டசபை தேர்தலை குறித்து வைத்து மகளிர் திட்டங்களை வேகப்படுத்தி வருகின்றது. சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. மகளிருடைய உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக உயர்த்தப்பட்ட மகளிர் உதவித்தொகை பிப்ரவரி மார்ச் மாதத்திற்கு சேர்த்து 5000 ரூபாய் நேற்று அவர் வங்கி கணக்குல தமிழகம் போல வரவு வைத்துள்ளதாக சொல்ல வராங்க. மொத்தம் 63,000 குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் வீதம் 31.50 கோடி ரூபாயை வரவு வைத்தது மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது சொல்றாங்க. அதே வேளையில மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்துள்ள இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில அறிவித்தது இல்லத்தரசிகளுக்கு ஒரு கலக்கத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சொல்றாங்க. அதன் பொறுத்த மட்டும் இந்த கோப்பும் தற்பொழுது நிதித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வந்த இந்த நிலையில ஒப்புதல் கிடைத்தும் விரைவில் கவர்னர் முதல்வர் வழியாக துவக்கப்படும் என்று சொல்ல வராங்க. பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன்தாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கும் போதே நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே மின்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளுடைய கையில இருந்த நிதியை கொண்டு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டதாக சொல்ல வராங்க. அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் மகளிருடைய வங்கி கணக்குல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி வந்த இந்த நிலையில அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் நலனுக்காக போட்டிருக்காங்களா அல்லது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோக்கத்துக்காக போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழக சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.